38ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? அடப்போ 2வது வசனத்திலிருந்து இந்த நாளிலே உங்களோடு நான் பேச இருக்கிறேன். அந்த வசனத்தை நான் வாசித்து விடலாமா? ஐயா பரிசு கொடுக்க ஏம்மா கங்கா மறந்துட்டேன், முடிஞ்ச உடனே வாங்கிக்க இந்த வாக்குத்த வசனத்துக்குரிய பரிசு. வாசிங்க. விசேஷமான சாப்பாடை பார்த்தா அங்கே அந்த வாடை அடிக்கும்போதே என்ன ஆகுது? அது ஒரு துடிப்பு வருது. வருதா வரலையா? கருவாட்டு மனம். கருவாட்டு பிடிக்காதோ? அதை போன்று தேவனுடைய வார்த்தையின் மீது அந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்குள்ளே எப்படி இருக்கணும்னா, அந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒரு அனல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஏன் பாஸ்டர் அனல் உண்டாகலைன்னு என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்வேன். என்கிட்ட என்ன இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வேறு கதை இருக்கலாம். என்கிட்ட அதுக்கு பதில் தான் இருக்குது. கதை பிரயோஜனப்படாது, பதிலே மாற்றத்தை தரும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு இன்னும் தெரியல, அதுதான் காரணம். The word power, வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியாததினால நம்ம இன்னும் எப்படித்தான் இருக்கோம்? என்னதான் காற்றடித்தாலும் பஞ்சரான டியூப்பில் என்ன ஏறாது? காற்று ஏறாத மாதிரி பஞ்சராக வாழ்க்கையில் வச்சுருக்கனால என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, இதெல்லாம் குறிப்பில் எழுதிடாதீங்க, அது பயன்படாது. உங்கள் வார்த்தையை உங்களால் நம்ப முடியுமா? எத்தனை பேருக்கு என் வார்த்தையை என்னால் நம்ப முடியும்? நீண்ட கால விசுவாசிகளை உங்களை தான் நான் கேட்கேன். உங்கள் வார்த்தையை உங்களால் நம்ப முடியுதா? என்ன அமைதி சம்மதத்திற்கா? சரி, நம்ம வார்த்தையை நம்மால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. எது வரைக்கும் அப்படி இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. உங்கள் வார்த்தை ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. தாவீது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நம்மை காட்டிலும் அதிகமான பாடுகளை தன் வாழ்க்கையில் சந்தித்த மனிதன்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையிலே காணப்பட்டதை நாம் வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் எழுதின சங்கீத புஸ்தகங்களிலே வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் எவ்வளவு தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான் என்பதையும், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்ந்தான் என்பதையும் வாசித்து நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். இது தாவீதுக்கு மட்டுமல்ல, தாவீதின் தேவனை துணையாய் கொண்டு, இல்லையென்றால் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டு, இல்லையென்றால் நமக்கு மீட்பராய் வந்த தேவனை துணையாய் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையில் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை இருக்கத்தக்கதான காரியங்களை உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், குறைஞ்சி இருக்கலாம். நம்முடைய மனநிலைமையில் காணப்படுகிற சில பலவீனங்கள், சில குற்ற உணர்வுகள்,
நம்மை நம்பிக்கையோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லாதபடி தடுத்து கொண்டு இருக்கலாம். அவைகளெல்லாம் மாற்ற வழி இல்லையா என்றால் வழி இருக்கிறது. வழி இருக்கும் பொழுது பயன்படுத்தாமல் இருப்பது தவறே. ஆகவே தேவன் வழி செய்திருக்கும் பொழுது நம்மை சரியாக பயன்படுத்தினால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தின்படி நாம் தேவனுக்கு வாயா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. அவர் தன்னுடைய வார்த்தையை நம்முடைய வாயில் போட முடியுமா? போட. ஏனென்றால் வாயில் ஒரு வார்த்தை பிறக்கு முன்பதாகவே தேவன் அதை கட்டுப்படுத்தக்கூடியவர். நம்முடைய வாயை தேவன் அவருக்கு வாயான்னு செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். வேதம் சொல்லி இருக்கிறது. அடுத்து சூப்பரான ஒன்று நம்ம வாய்க்குள்ளே இருக்குது. என்னது? ஆயில் சக்கரத்தை கொளுத்துறது, எல்லாரும் கொளுத்தக்கூடிய நல்ல நெருப்பு வச்சிருக்கு. நெருப்பு தேவைதான். நெருப்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், நம்ம இண்டக்ஷன் இப்போ கிடையாது, இப்போ நம்ம நெருப்பு தான். ஆனால் இது ஊரையே கொளுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த நாவை தேவன் தொடுவார் என்றால், இந்த நாவிலே தேவன் அவருடைய கிருபையை வைப்பார் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த நாவின் மூலமாய் தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை ஏதோ பேசுவதற்காகவோ வாயில் ஓட்டதை உள்ளே தள்ளுறதுக்காகவோ மட்டும் அப்படியே கலவை மிஷின் மாதிரி கர்த்தர் நாவை தரல. அவருடைய மகத்துவங்களை நம்முடைய வாயினாலே அறிவித்து அவருடைய கிரியைகளை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நல்ல வாயை கொடுத்துருக்கிறார், நல்ல நாவை கொடுத்துருக்கிறார். தாவீதுடைய வார்த்தையின் காரியங்கள் அவனுக்கு நம்பிக்கை இருக்க காரணம் என்னவென்றால், என் வாய்க்கு என்ன வைப்பேன்னா கடிவாளமே போட்டுப்பேன்ட்டான். என் வாய்க்கு என்ன போடுவாங்க? ஆமாம், வாய் மீறாதபடிக்கு அந்த வாயை முழு கட்டுப்பாடோடு வைத்து கொண்டார். அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தாங்க. ஏனண்டா அலப்புகிற மூடன் ஏற்கனவே மூடன், அவன் செய்கிறதெல்லாம் மூடத்தனம். அவனை உலக்கைய வச்சு என்னதான் குத்துறால் மூடத்தர போத, அப்படிப்பட்ட மூடன். ஆகவே அலப்பிக்கிட்டே இருப்பான். அந்த அலப்பியே வீழ்ந்து போகிறான். அந்த நிலைமையிலிருந்து நம்ம அலப்பி நாமும் வீணாகி மற்றவங்களை வீணாக்காதபடி வீணாய் போன எல்லாவற்றையும் ஒரு விசேஷித்த பொருளாக தேவனுக்கு மகிமையாக இருக்கத்தக்கதாக பயன்படுத்த கர்த்தர் நம்முடைய நாவிலே இறங்கி கிரியை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் தாவீதை போல நாம் நம்முடைய வாயை வைத்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை நம் மூலமாய் நடப்பிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த பகுதியிலே நான் குறிப்பிட்டு சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது வார்த்தையை நீர் என்ன செய்வீர்? மகிமைப்படுத்துவீர். யாருக்காக? அவனுக்காக. அவனுடைய வாயிலே யாருடைய வார்த்தையை கர்த்தர் வைப்பதாக அவன் சொல்லுகிறான் என்றால், உம்முடைய வார்த்தையை என் வாயிலே நீர் வைப்பீர். மாறுபடாக பேசக்கூடிய வார்த்தையை அலப்பக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் அவருடைய வார்த்தையை வைக்கவே மாட்டார். அதான் நான் பைபிளே பேசுகிறேன் பாஸ்டர், அதனால தான் வேலையே நடக்கலை. பிரதர் அண்ட் சிஸ்டர், இது சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த வாயால், ஆமாம், கோடிக்கணக்கான பணங்களையோ கோடிக்கணக்கான நிறைவை வைத்துக்கொண்டு சாதிக்க முடியாதவைகளை இந்த வாயினாலே, இந்த வாயை கொண்டு கர்த்தர் அவருக்காய் செயல்படுத்துவதன் மூலமாய் அவர் உங்களையும்
திருச்சபையையும் உலகத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தரால் நிச்சயமாக செய்ய முடியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியும் நீங்கள் எவ்வளவு பயங்கரமான நம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆகவே இந்த கால வேளையில் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டு ஒரே நாளில் மாற்றட்டாலும் படிப்படியாக மாற்றிக்கொண்டு நீங்கள் செல்ல கர்த்தர் உங்கள் யாவருக்குமே என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். கர்த்தர் என்ன செய்யட்டும்? கிருபை செய்யட்டும். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை அந்த வசனத்தில் அவன் குறிப்பிட்டு சொல்லுகிறான். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் 1ஆம் தேதி காலை வேளையில் அதை குறித்து நான் பிரசங்கித்தேன். பிரஸ்தாபம் என்றால் என்ன என்று கேட்டேன். அன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. பப்ளிசிட்டி. ஒரு காரியம் அறியப்பட வேண்டும் என்றால் அதை குறித்ததான காரியங்கள் வெளியே அறியப்படும் போது தான் அது என்ன செய்யும்? பிரஸ்தாபமாக்கும், பிரபலமாக்கப்படும். அது பிரபலமாக்கப்படும் போது தான் ஜனங்கள் அதனுடைய பயனை அறிந்து என்ன செய்வார்கள்? வாங்குவார்கள் என்று நான் சொன்னேன். தேவன் தன்னை பிரஸ்தாபப்படுத்த பற்பல விதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்ப்போம். என்றால் முதலாவது அவருடைய பிரஸ்தாபம் எதன் மூலமாய் வெளிப்பட்டதென்றால் அவருடைய படைப்பின் மூலமாக. எந்த ஒரு மனுஷனாகிலும் இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியுமாங்க? உலகத்தில் ஆண்டவர் படைத்த படைப்பை போல யாராகிலும் ஒரு மனிதன் செய்ய முடியுமா? எப்பவும் படைச்சாருங்க. இன்னும் வரும் காலங்களில் அது எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதையே வேதத்தில் சொல்லியிருக்கா. என்னெல்லாம் உலகத்தில் நிகழப்போகிறது எல்லாமே சொல்லியிருக்கா. அத்தனை விதமான காரியங்களை ஒன்றடக்கி செயல்பட்டவர் தான் தேவன். ஆகவே தேவன் படைப்புகளின் மூலமாய் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் அறியும்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ரோமர் 1:20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். படைக்கப்பட்டவைகள் மூலமாய் படைத்த தேவனுடைய மேன்மையான காரியங்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே தாவீது தேவனுடைய காரியங்களை அறிந்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அவன் எப்படி பார்க்கிறான்? படைப்பின் மூலமாய் படைக்கப்பட்டவரை பார்த்தார்கள். தாவீது எப்படி தேவனை பார்த்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம். மூணு விரல்களின் கிரியையாகியே என்று எழுதுகிறான். ஏன் பிறக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா? நமக்கு சொன்னதே என்ன செய்ய மாட்டேனுது, தெரிய மாட்டேனுது. ஆண்டவர் வாயின் வார்த்தையால் தான் படைத்தார். அப்போ இது பொய்யாயிடும்ல? ஆகுமா ஆகாதா? அப்படி பார்த்தா அது பொய் தானே. அவர் வாயின் வார்த்தையால் தான் படைத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த படைக்கும் முன்பதாகவே அவருடைய சிந்தையில் என்ன இருந்தது? விரலின் கிரியையாகவே இருந்தது. நம்ம எல்லாம் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தாவீது தேவனுக்குள்ளே காணப்பட்டபடியினால ஒரு படைப்பின் தோற்றம் வார்த்தையின்படி அது எப்படின்னு வந்தால் கூட அதன் மகத்துவத்தை அவன் எப்படி உணர்கிறான் என்றால் அவருடைய விரல்களின் கிரியைகள். உம்முடைய விரல்களின் கிரியைகள். விரல்கள்னா ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமாம். அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையே விரல்களாக மாறிட்டு என்று சொல்லி நான் நம்புகிறேன். மனுஷனை மட்டும்தான் என்ன செஞ்சார்? கையில் படைச்சார். ஆனால் மற்ற எல்லா படைப்புகளையும் வார்த்தையால் படைத்தாலும் அது உண்டாகும்போது அது எந்த கிரியைகளாக உண்டாகுனதாக பார்க்கிறான் என்றால்
தேவனுடைய விரல்களின் கிரியையாக பார்க்கிறான். விரல்கள் தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? நேர்த்தியாய் செய்து முடிக்க உதவுகிறது போல. அவன் தேவனுடைய கரத்தின் மேன்மையை அவன் அதிகமாய் உணர்ந்தபடியினால தான் தன் வாழ்க்கையின் பாதை எப்படி போய்கொண்டிருந்தாலும் ஒன்றுமே இல்லாத உலகத்தில், எந்த ஒரு ஜீவராசியும் காணப்படாத ஒரு இடத்துல இன்று நாம் காண்கிற எல்லா நேர்த்தியான காரியங்கள் உண்டாகிட்டென்றால், ஒன்றுமில்லாத இடத்துல கூட தேவன் அவருடைய விரல்களின் கிரியை. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர் ஒருவேளை படம் போட்டு வச்சு அதை பார்த்து ரசித்தாரோன்னு தெரியல. நீங்கள் எப்போவுமே ஒருவேளை சின்ன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், நான் கொஞ்சம் பெருசாகவே பார்க்குறேன். ஏனென்றால் அவர் ஒரு எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கிறபடியினால். நீங்கள் விளங்க ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு 2 நண்பர்கள் ஒரு சாலை வழியாக போகும் பொழுது ஒரு பாறை கிடந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருவன் அந்த பாறையை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இவனும் அந்த பாறையை பார்க்குறான், அவனும் அந்த பாறையை பார்க்குறான். என்னடா நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு என்ன செய்கிறானே, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் திடீர்னு சிரித்தா என்ன நினைப்பாங்க? என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு நினைக்க தோண்டுமா இல்லையா? அவன் அப்படியே மெய் மறந்து அந்த இடத்துல நின்றுட்டான். நடந்துக்கிட்டே வந்தவன் நின்றுட்டானே, இந்த கல்லை பார்த்து சிரிக்கிறானே. அப்புறம் அவன்கிட்ட கேட்டான், ஏன்டா நம்ம ஒழுங்காக தானே நடந்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம், போகிற போக்கில் தானே போனோம், எவ்வளவோ இதை ரோட்டில் பார்த்தோம், அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த மாதிரி ஆகலை, திடீர்னு இந்த கல்லை பார்த்த உடனே இந்த பாறையை பார்த்தோன்னு உனக்கு ஒரு பெரிய சிரிப்பு வந்துருச்சு, எதுக்கு என்று அவனிடத்துல கேட்டபோது அப்போ அவன் சொன்னான், அவன் ஒரு கலைஞன், ஒரு அந்த எதுவும் சொல்கிற சிற்ப கலைஞன் அவன். அப்போ அவன் சொன்னானா, இதை நான் கல்லாக நான் பார்க்கல, இதை நான் என் மனதில் இருக்கிற காரியத்தை சிற்பமாய் வடித்தால் அது எப்படி இருக்கும் என்பதை எங்கே பார்த்தே நான் சந்தோஷப்பட்டுட்டேன். உன் பார்வைக்கு அது எப்படித்தான் தெரியுது? கல்லாக தெரியுது. நான் சிரித்தது உனக்கு அர்த்தமற்றது போல இருந்தாலும், சங்கீதக்காரன் எழுதும்போது பூமியை அவர் எதை மாதிரி சுருட்டுவாராம்? ஒரு சுருளை போல சுருட்டுவாராம். ஐயா, எல்லாம் வச்சனம் இருக்குது, சும்மா கதையெல்லாம். அப்போ அவனுடைய சிந்தனையிலே தேவன் வெளிப்படுத்தாமல் இப்படியெல்லாம் அனுச்சியாது வராது. தேவனும் லூசு இல்லை, தேவ பிள்ளைகளையும் லூஸாக வச்சு லூஸாக சொல்லி இருக்கவரையும் நல்ல தெளிஞ்ச புத்தியும் லூஸாக்குறவர் அல்ல, எல்லாத்தையும் அவர் சீராக்குகிறவர், சீராய் வழிநடத்தி செல்கிறவர், சீரான நிலைமைக்கு கொண்டு செல்கிறவர். நிச்சயமாக இவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், ஆண்டவரே அதை நீர் எப்படியெல்லாம் சிந்திச்சீர், இதை எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஆண்டவரை. அப்போ ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை எல்லாம் அவனுக்கு காண்பித்திருக்கலாம். இல்லை என்றால் வேதத்திலே வாசித்தால் வார்த்தை என்று தான் நான் வாசிக்க முடியும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய விரல்களின் கிரியைகள். ஏனென்றால் அவர் சகலத்தையும் உருவாக்குகிறவர், அவருடைய கரங்கள் தான் எல்லாவற்றையும் என்ன செய்ததாம்? படைத்ததென்றே இருக்கிறது வேதம். ஆகவே இவன் காணும்போது அவருடைய விரல்களின் கிரியைகளாய் பார்த்துட்டு அதில் அவனையும் சேர்த்து பார்க்குறான்னா, அதே சங்கீதத்தில் மனுஷனை நீர் நினைப்பதற்கும், அதிலே தேவனுடைய பிரஸ்தாபம் அவனுக்குள்ளே விளங்குதா இல்லையாங்க? படைப்பின் பிரஸ்தாபம், படைக்கப்பட்டதை பார்த்து படைத்தவருடைய மேன்மையை தெரிந்து கொண்டோம். உலகம் அப்படி அருமையான ஆண்டோட பிள்ளை. இவனோ தேவன் கொடுத்த கிருபையினாலே ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் ஒரு சாதாரண நிலைமையிலே வளர்ந்தாலும் தேவனோடு நெருங்கி வளர வளர
தேவனுடைய மகத்துவங்களை உணர உணர, தேவனுடைய காரியங்களை அறிய அறிய, தேவன் எப்படியெல்லாம் காரியங்களை நடத்தி வருகிறார், அதில் மனிதனை கொண்டு எப்படியெல்லாம் அவர் செயல்படுகிறார் என்பதை பார்க்கும்போது தன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என்ன அவரால் மாற்ற முடியும் என்று நம்பினான். நமக்கு எம்பிட்டு தான் நமக்கு தந்தாலும் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் தேவனை நன்றாக அறிந்து கொண்டால் உங்களால் செய்ய முடியாததுன்னு உலகத்தில் எதுவும் இருப்பதில்லை, இருக்க போவதும் இல்லை என்பதை இந்த கால வேளையில் நினைவுறுத்தி கொள்ளுங்கள். தாவீதை போல, ஆண்டவரே, இந்த வேதத்தின் காரியங்கள் உம்முடைய செயல்பாட்டின் மகத்துவங்களை அறியும்படியாய் என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், தாவீதை போல நீங்களும் நிச்சயமாக சொல்ல முடியும். உம்முடைய பிரஸ்தாவம் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த உம்மாலே இயலும் என்பதை சொல்ல முடியும். இதே தாவீதிட்ட கேட்டாலும் பவுல்கிட்ட விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன். இன்னும் பார்க்கல, அவன் நடந்து போகிற பாதையின் சூழ்நிலைகள் சாதகமாய் காணப்படாவிட்டாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்க, விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன். இன்னும் சொல்லுவான், நான் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய தரிசன கண்கள் இருந்திருக்கணும். அப்போ தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை அன்றும் இன்றும் என்றென்றும் செய்து கொண்டு இருந்தார் என்றால், அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை, அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய காரியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக அவன் அதிகமாய் பிரயாசப்பட்டான். ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் அறிய பிரயாசப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை அதிகமாய் திறப்பார். அதனால தான் வேதத்தை படிக்கும் முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே வசனத்தை வாசிக்கன்னு கேட்காதீங்க, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்ணை திறந்தருளும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கும்போது அதை எப்படி பார்ப்பீங்க? இல்லைன்னா எப்படி பார்ப்பீங்க? இருந்தோம் இப்படியா நீங்கள் நிச்சயமாக சொல்வீங்க. ஆனால் தேவன் உன்னுடைய மனக்கண்களை திறந்தார், எதிர்காலம் வரைக்கும் எல்லாம் நிச்சயமாக தெரியுமா தெரியாதா? கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு, ஏனண்டா வரப்போகிற காலங்கள், காலத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் விரும்புகிறது போல இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லாமே எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறபடியினால, எல்லாம் எதிர்மறையான நிலைகளை உலகத்துக்கும் நமக்கும் காண்பிக்க இருக்கிறபடினால, விசுவாச கண்களோடு பார்க்கும்போது தான் தேவன் கொடுத்த உன் மீது உள்ள அந்த தேவ திட்டத்தோடு நீ அதை பார்த்தா, நீ இப்போ உன்னை எப்படி பார்ப்ப? உங்களை எப்படி பார்ப்பீங்க? இப்போ வீட்டிலேருந்து வந்த மாதிரி பார்ப்பீங்களோ? இப்போ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்ப்பீங்களோ? இப்போ திரும்ப வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னு அதை மாதிரி நினைப்பீங்களோ? எல்லாமே மாறுமா மாறாதா? நிச்சயமாக மாறும். கர்த்தர் அதனுடைய கிருபையை நிச்சயமாக உனக்கு தருவார். ஐயா, நீ ஒரு மண்ணலி போட்டால் கூட அது எப்படி மாறணும்? ஆசீர்வாதம் பொண்ணாக மாறணும். பொண்ணை போட்டு மண்ணாக இருக்கிறப்படாது. இருக்கலாம் அடவு வச்சுட்டேன் பாஸ்டர், அடவு வச்சு செஞ்சதும் எப்படி போச்சு? அடவுலே போயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே வட்டி இருக்குது பாஸ்டர். கர்த்தர் மாட்டுவார். கர்த்தர் உன் நிலைமைகளிலே மாட்டுவார். புதிய காரியங்களை செய்வார். விரல்களின் கிரியைகளாக அதை பார்த்தான். ஒரு விரல்களின் கிரியை, அதனால் பெரிய காரியம் நடக்காட்டா கூட இவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தான்? மேலானவனை பார்த்தானா? மேலாவனை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக பெரிய அப்படியே வாட்ட சாட்டமாக இருந்தானோ, ஆனால் மேனி சிவந்த மேனியாக கொடுத்து விட்டார். குட்டையாக இருந்தாலும் அழகாக இருந்தியா.
ஆனால் அவனை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்னு விருப்பம்? நட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவன் எப்படித்தான் இருந்தான்? யார் அவனை செலக்ட் பண்ணுற நிலைமையிலே இல்லை. குடும்பத்தின் சூழ்நிலையில் 8வது பிறந்த பிள்ளை, அவனை யாருமே விரும்பலைங்க. நேசிக்கப்படத்தக்க நிலைமை அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. நீ மேய்ச்சா எதுதான் மேய்க்கணும். ஆனால் இவன் மன நிலைமையில் அவன் வித்தியாசமாக அவன் வளர்வான் என்பதை அறிந்தபடியினால, கர்த்தர் அவனுடைய மனக்கண்களை திறந்தபடியினால, இருக்கிற நிலைமையில் ஆடு மேய்க்கணுங்கிற நிலைமையை காட்டிலும் தேவன் எனக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா தான், அதை வாசித்தா தான், அதை நான் திறமையாக வாசித்தா தான் என்கிட்ட திறமை இருக்குதுன்னு தெரியும். இப்போ எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதை என்ன செய்யாது. அப்புறம் ஃப்ரீ டாட்டா கேட்டு படித்த எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி பாட்டு கேட்குறது, எப்படி பிரசங்கம் கேட்குறதுன்னு கரெக்டாக இப்போ அதை செய்வேன். தப்பே வராது. அதுக்கு மேலே ட்ரை பண்ண விருப்பம் இல்லை. அதனால் அது எப்படி இருக்குன்னா, பாட்டோட பிரசங்கத்தோட எல்லாமே இருக்குது. இப்போ என்னால் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், பாட்டு கேட்க முடியும், பாட்டை மாற்றவும். அதுக்கு மேலே நிறைய காரியத்தை செய்கிறதுக்கு பயன்படுத்தினா அது எனக்கு என்ன ஆகும்? ஆகவே ஒரு காலத்தில் அது மலைப்பாய் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பெருசாகவே தெரிஞ்சுது. ஆனால் அதை எளிதாக்கத்தக்க காரியங்களை கேட்டு கற்றுக்கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்த போதோ அது எனக்கு எப்படி செய்ய ஆரம்பிச்சது? அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தேர்ச்சி பெற்றவனாக வருவேன்னு நினைக்கிறதுக்கு என்னங்க வாய்ப்பு? பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களான்னா விரல் நல்லா நீளமாக இருக்கணும். குட்டையாக விரல் தண்டியாக பெருசு பெருசாக இருந்தால் என்ன ஆகும்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஒன்றை பிடிக்கும்போதே 2 சேர்த்து பிடிக்காது. அப்படியெல்லாம் குழப்பம்லாம் இருக்குது. குட்டையாக இருந்தால் கையும் இப்படி தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவனுடைய சூழ்நிலையால் இருக்கிறதெல்லாம் எப்படி ஆகிருக்கணும்? கூனி குறுகி போயிருக்கணும். ஆனால் கூனி குறுகி போக செய்யல, என்னை பலப்படுத்துகிற தேவனால். என்னை இப்படி படைத்தவர் அவர் தான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்னை எந்த நிலைமைக்கு உயர்த்த அவரால் கூடும் என்பதை அவர் நினைத்தான். என்ன தேவதூதனை காட்டிலும் தான் சிறியவனா? அப்போ இங்கே இருக்க எல்லாரும் நீங்கள் எப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் பெரியவா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். அப்போ உங்களை காட்டிலும் ரொம்ப படித்தவங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்? அவனை காட்டிலும் பெருசா வேண்டாம். ஏனென்றால் ரட்சிப்பு உண்டாக இதால் தான் சொல்லணும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் நான் வரேன். சொல்லுவான் வாயாலே கெட்டான் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று தின்னு கெட்டுவான், இல்லைனா பேசி. ஆமாம், இல்லை அவன் வாய்க்கு அவனே என்ன செய்வானா ஒலை வச்சு கெடுப்பான். இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. சபைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. தேவனை அறிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. தேவனுடைய அநேக காரியங்களை அறிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் தேவனை கேட்டு 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 நேரம் எது பெருத்திருக்கணும்? மூளை பெருத்திருக்கணும். உங்களுடைய எல்லா காரியங்களுமே என்ன செஞ்சுருக்கணும்? மாறி இருக்கணுங்க. சூழ்நிலையினாலே குறுகி போல பலவீனனாக இருக்கலாம். பைபிள் சொல்லுது பலவீனன் எவனும்னே போட்டிருக்கு. அவன் எப்படி சொல்லணும்? சொன்ன உடனே கையெல்லாம் இப்படி புஷ்ஷுன்னு மாறிடணும்னு இல்லை பைபிளில். இங்கே நல்ல பலன் தந்தால் கூட பயிற்சியாகி போச்சு. இதுக்கு மேலே என்னால் எதாவது செய்யுமா? 87 வயசு பாஸ்டருங்க, நல்ல சாப்பாடு கிடையாது, பெரிய சபைலாம் கிடையாது, 8-10 பேரை வச்சுருக்காரு. அதுவும் எப்படி ஆளுன்னா உருவ குத்துகிற ஆட்கள் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி ஆயிருக்கலாம்?
சூப்பராக சைக்கிள் ஓட்டிட்டு நான் நிற்கிற இடத்துக்கு சைக்கிளை ஓட்டு பறந்து சிட்டாக வந்துட்டாரியா. ஐயா தான் வந்துட்டேன். எதை நமக்கு காண்பிக்கிறது என்றார்? அவர் வயசை யோசிக்கலை. நல்ல சாப்பாடு அவர்கிட்ட இல்லை. உண்மை எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் நல்ல சாப்பாடு கொடுப்பேன். ஏன்னா இப்படி இருக்க ஆள் ஏன் ஆசைப்படி 150 வயசாவது இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு வயசாக இருக்கணும்னா ஒரு மாதிரி பார்க்குறிய. இருக்க பலவீனத்தில் வீடு போனுது, காடு வா அப்படி பார்க்காதையா. உலகத்தை கலக்குகிறவர்களாக நாம் இருக்க நம்முடைய சிந்தை இந்த கால வேளையில் மாற்றுவோமாக. நல்ல வேளை அவன் இந்த பைபிள் அவன் முதல்ல யார் படிக்கலை? தாவீது படிக்கலை. அவன் படிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? ஆதியிலே தேவன் வார்த்தையினாலே படைச்சான்னு சொல்லியிருப்பான். அவன் யார் பாதத்தில் படித்தான்? தேவ பாதத்தில் படித்தான். ஆண்டவரை அறிஞ்சே ஆகணும், எனக்கு புரிஞ்சே ஆகணும். இந்த சிறு வயதில் இருக்கும்போது நானும் ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது, எப்படிடா எலியா பஞ்ச நேரம் எங்கே குடிக்க கூட என்ன இல்லை. சிறு வயதில் ஊழியம் செய்யும்போது என் மனசில் அது தோணலை. எங்கேருந்து பலிபீடத்தில் முண்டு தண்ணி ஊற்றுனா? யோசிக்கணுமே யோசிக்கக்கூடாதா? நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறிய? ஊரில் என்ன கிடையாது, ஆனால் பலிபீடத்தில் கொண்டு வந்து ஊற்றுனானா? பலிபீடத்தை சுற்றி பெருக்கெடுக்கும்படியாக தண்ணி ஊற்றுனா எங்கடா இருந்து வந்துச்சு? இன்றைக்கி இருந்த ஞானம்னா எனக்கு டக்குன்னு மண்டை வேலை செஞ்சுருக்கும். சின்ன வயசில் இருக்கும்போது ஊழியம் செஞ்ச வாச்சா நான் அப்பவும் நல்லா தான் பேசினேன். எங்கே போனாலும் பிரச்சனை எதிர்த்து தான் நிற்பாங்க. அப்பவும் சாலிடாக தான் பேசினேன். அப்போ எனக்கு இது ஓடலை. எனக்கு எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எல்லா பக்கமும் பஞ்சம். யாராக கேள்வி கேட்டால் அவன் எப்படி தண்ணி ஊற்றுனா அப்படின்னு நான் சொல்லணும்ல. தோன்றி தண்ணி கிடைக்கிறதா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பைபிளில் பாரு, கிட்டத்திலே கடல் இருக்குடா. நான் அந்த கேள்வியை கேட்கலன்னா என் மனசில் அதை கர்த்தர் காட்டி கொடுத்துருப்பாரா? சின்ன பையன் ஒரு கூடையில் கொண்டு வந்தான். சீடர்கள் கூட கொண்டு வந்தான்னு பைபிளில் எழுதியிருக்கா. அவங்க எங்கேயா கூட தூக்கிட்டு போனாங்களா? யார் கூடையை தூக்கிட்டு போவான்? சாப்பாட்டு கூடைய. ஏதோ நீண்ட பிக்னிக் எதாவது போகிறதா இருந்தால் போகிற வழியில் ஏதோ சோறு கிடைக்கலன்னு எடுத்துகிட்டு போவோம். அப்போ நீ எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்களோ? எடுத்துகிட்டு போவோம். பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்கள். யார்கிட்ட கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சீடர்கிட்ட கூட இருந்துச்சு. தேவன் திட்டமிட்ட கூடை யார்கிட்ட கொண்டு வர வச்சுட்டாரு? அந்த கூட காலியாக தான் இருந்திருக்கு. தோத்திரம். அவன் எதுக்கு வெறும் கூடையை கூப்பிட்டு வந்தான்னா, மீதமானதெல்லாம் தூக்கி எங்கே போடணும்? தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்வார், பங்கு பங்காய் செய்வார். அதனால தான் வேதத்தின் பல காரியங்கள் சில வேளைகளிலே புரிந்து கொள்வதற்கு நம்ம அறிவுக்கு எட்டாததாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பாருங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்வார். பவுல்கிட்ட கேளுங்க, பேதுருவிட்ட கேளுங்க, யாக்கோபிட்ட கேளுங்க. இவங்கெல்லாம் அதிகமாய் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நடந்த அநேக காரியங்கள் அவளுடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் பவுலுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. கர்த்தர் அதை காண்பிக்கத்தக்கதாய் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்தார்? விளங்க செய்து காண்பித்தார். எல்லாத்துலேயுமே இருக்குது, எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஏனண்டா வேதமும் சொல்லுகிறது, எந்த ஒரு காரியமானாலும் ஜோடி இல்லாமல் போகாது. அதனால தான் பிரட்டிட்டு மூடுங்கன்னு பைபிள் சொல்லலை, வேதத்தை தேடி ஆராய்ந்து பாருங்கள், அதை தேடி வாசியுங்க. பதில் இல்லை என்று சொல்வதற்கு வேதத்தில் எந்த ஒரு இடமும். ஆமாம்,
பல குழப்பமான நிலைமைகள் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய நிலைமையில் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய உலகத்தில் இருந்தாலும் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேதத்தில் உட்கார்ந்து இதுக்கு பதில் சொல்லும் என்றால் நம் அறியாத காரியங்களை கர்த்தர் தெரிவிக்க நல்ல வேளை தாவீது இந்த பைபிள் போட்ட நேரத்தில் இல்லவே இல்லாதனால அறியாமல் போகலை, மேன்மையானதை அறிந்து கொண்டான். அவனுக்கே இவ்வளவு சொன்னார் என்றால் இந்த நாட்களிலே தேவன் அனந்த ஞானத்தை தருகிறவர் நமக்கு தரமாட்டாரா? சொல்லப்பட்ட மேன்மையான காரியங்கள் இதெல்லாம் எப்படி ஆண்டவரே சம்பவித்தது, எப்படி அவர்களெல்லாம் இந்த பாதைகளை கடந்து போனார்கள், அதற்கான காரியத்தை தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்படி கேட்டால் அதுக்கு அந்த பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு நிச்சயத்தை தரும், ஒரு நம்பிக்கையை தரும், ஒரு விசுவாசத்தை தரும். அதனால தான் சொல்கிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தேவனுக்குள்ள வந்து வளர 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 தேவன் அவருடைய வார்த்தையின் வல்லமை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் அவனுக்கு தெரியும் வார்த்தை யாருக்காக? எனக்காக. அதனால தான் சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆகவே அந்த வார்த்தையை நிச்சயமாக நீர் என்ன செய்வீர்? நீர் பிரஸ்தாபத்தின் உண்மையை அறிய செய்ய பல காரியங்களை உலகத்திலே நீர் படைத்திருந்தாலும், நான் ஒரு குறைந்த அறிவுள்ளவனாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருந்து மறைப்பொருளை அறியத்தக்கதாக நான் காத்திருப்பேன் என்றால் என் மனதை நீர் என்ன செய்வீர்? திறப்பீர். அதை நான் அறிந்து கொள்வதின் மூலமாய் தடையாய் காணப்படுகிற நினைத்து அந்த இடத்துல நான் உட்காராதபடி தொடர்ந்து முன்னேறத்தக்கதான புதிய பாதைகளை எனக்கு நீர் என்ன செய்வீர்? காண்பிப்பீர் என்பதை அறிந்து அநேக காரியங்களை அவன் சங்கீதத்திலே அந்த படைப்பின் காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறான். இப்போ நேரமில்லை, நான் அந்த பகுதிகளை நான் கடந்து செல்ல. அந்த நிலைமைகளிலே தேவன் எவ்விதமாய் தாவீதை சந்தித்திருக்க முடியும்? நெருக்கமாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் அவனுக்கு கடினமாக இருந்தாலும் தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை நான் பார்க்கும்போது வேதத்தில் ஒரு சில வசனங்களை இந்த கால வேளையில் நான் வாசிக்க ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சூழ்நிலைகளிலே இப்போ ரொம்ப அதெல்லாம் திருப்பி நம்ம நொந்துக்கலாம், நோட் பண்ணி மட்டும் வச்சுங்க. எங்கே நான் அவரை சந்தித்து என்னுடைய முறையீடுதலை வைப்பேன். தேவனை அறிந்தவன், தேவனை ருசித்தவன், தேவனுடைய மேன்மையான பல காரியங்களை கண்டாலும் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரப்பும் பொழுது அவனுடைய மனநிலைமையெல்லாம் சில குழப்பங்களினாலே தடுமாறும்போது அவரை எங்கே சந்தித்து முறையிடுவேன் என்ற ஒரு நிலைமையில் தான் இருந்தது. ஆனால் இது யாருக்கு வரலை? தாவீதுக்கு வரலை. முறையிடும்படியான நிலைமை அவன் காலத்தை தான் இழுத்து சென்றதே அன்றி வேற எந்த ஒரு பதிலையும் பெற்றுத்தரலை. ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளினாலே ஆண்டவரை எங்கடா பார்த்து பிடிச்சி அவர்கிட்ட என்ன செய்வோம்? ஆமாம், முறையிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி கொட்டுவோம் இருந்தால் இப்போ இந்த கால வேளையில் மாற்றிடுங்க. அந்த நிலைமையை மாற்றிட்டு ஒரு புதிய பாதையில் உங்களை நடத்தும்படியாய் தாவீது எப்படி படைக்காததை பார்த்தாலும் அந்த படைத்த படைப்பின் நிலைமைகள் எவ்விதமாய் அமைந்திருந்தது என்பதை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டானோ அதை போல இப்பொழுதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த கால வேளையில் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஏசாயா 64:5 படிங்க. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். அப்போ அவனுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும், எல்லாராலும் அவன் அற்பமாய் எண்ணினாலும், எது எப்படி போனாலும் கூட அவன் செயல்பட்ட விதம் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிற ஒரு மனுஷனாகவே அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீதி குறைஞ்சே போகலை. ஒரு நீதி உள்ள மனிதனாகவே காணப்பட்டான்.
நீதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அமருகிற சிங்காசனம். யார் அமருகிற சிங்காசனம்? நீதி அவருடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்துதான் உனக்கு நீதிக்கு அவர் என்ன செய்வார்? ஆகவே நீதியை நடப்பிக்கிற ஒரு ஜனமாய் நீ மாறினால் நீதி செய்கிற ஒன்றை நிச்சயமாக சந்திப்பார். அவனுக்கு இழைக்கப்பட்டதெல்லாம் அநீதி. யாருக்கெல்லாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் ஆதரவாக இருந்தாலும், எவ்வளவுதான் உதவியாக இருந்தாலும், யாருக்கா தீமை செஞ்சுருக்கானா? தீமை செஞ்சவனுக்கு சவல் மாட்டிட்டாயா. கூட வரவன் சொல்கிறான், உம்முடைய பகைஞனை யார் ஒப்பு கொடுத்தாரு? தேவனே ஒப்பு கொடுத்துருக்காரு, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றான். நாம இருந்தால் கூட கரெக்டாக நீ சொல்கிறது, ஒரு இடத்துலையாவது என்னை நிம்மதியாக இருக்க விட்டானா அந்த நான் பாட்டில் ஒதுங்கி என் பாட்டில் போயிட்டுருக்கேன். நான் யாருக்குமே எந்த தொல்லை கொடுத்ததில்லை. அப்படி நிறைய ஆள் இருக்கீங்க. ஆனால் அவன் என்னை விட்றானா? போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி வர்றான். பின்னாடி வர்றதோடல அந்த ஊரே எனக்கு விரோதமாக எழுப்பி விட்றான். எல்லாரையும் எனக்கு விரோதமாக கலங்கம் பண்ண வைக்கிறான். என்ன ஒரு இடத்துல கூட என்ன செய்ய விட மாட்டேன்றான், நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றான். இந்த நேரத்தில் அவனுடைய ஆயுதபாரி சொல்லுகிற ஆலோசனை என்ன ஆலோசனை மாதிரி தெரியும்? தேவாலோசனை மாதிரி தெரியும். கரெக்டு. டேய், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், என் கையை நீட்டவே மாட்டேன். நீதி செய்கிறவங்க. ஆனால் அவனுக்கு இழைக்கப்பட்டது அநீதி தான். இன்றைக்கி அநேக வேலை நீதிக்காக போராடுன்னு சொல்லி நான் நீதி செய்கிறேன்னு சொல்லி ஒருத்தரை கடிக்கிறோம். வேதம் சொல்லுது, ஒருவர் கடிந்து பட்சித்தால் ரெண்டு பக்கமே அழிவுதான். இன்றைக்கி நீதிக்காக போராடுறேன்னு சொல்லி அவன் அநீதிக்காரன் நின்றுக்கிட்டே நிற்பான். ஆனால் எவன் செத்து போகிறான்? ஏன்டான்ற, இது உன் வேலையே இல்லைன்ற. உனக்கானதை யார் பாப்பா? ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே நித்தம் உன்னை விசாரிப்பார். உன் கண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நித்தமும் உன்னை நடத்துகிறவர், மூடி மறைத்து சகல நேர்த்தியான வழிகளில் நடத்துகிறவர். நிச்சயமாக நடத்துவார். கையை வச்சிருக்கலாம். சீமையை பற்றி நமக்கு தெரியும். இதில் நிறைய காரியம் இருக்குது, வேண்டாம், இப்போ நேரம் இல்லை. சும்மாவாவது வந்திருக்கலாம்ல. இரத்த பிரியனே, பேலியாலும் நல்ல வார்த்தையாக சொல்கிறா. தாவீதுடைய பொறுமையை சோதிக்கிற வண்ணமா தொலைஞ்சுவோ. கர்த்தர் இரத்த பொழியை உன் தலை மேலே என்ன செஞ்சிட்டாரு? சுமத்திட்டார். அதோடு போனால் ஆனால் மண்ணவாரி வீசி கள்ளக்குண்டு அடிச்சிருக்கான். ஐயா சொல்கிறத கூட சில வேளை நம்ம தாங்கிடலாம். வேறு விதமாக காயப்படுத்தணும்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், திரும்பியாவது பார்ப்போம். அவன் திரும்பி பார்த்தா ஓடிப்பான். ஜீவே அவனுக்கு தெரியும் தாவீதுனா யாருன்னு தெரியும். அவனுடைய யுத்த திறமை தெரியும். அவன் நினச்சானா என்ன செஞ்சிருவான். அப்போ நம்ம ஊமையாக சில வேலை இருக்கனால சிலவன் செய்கிற சேட்டை எப்படி தான் இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவ்வளவு நீதியாய் நடந்தவன், நேர்மையாய் நடந்தவன். அப்சலோம் சொந்த பிள்ளையே அவனை கொல்லணும்னு இருக்கும்போது அவனை நிதானமாய் நடத்துங்கள். அவனை நான் நிறைய காரியங்களில் பார்க்கும்போது தாவீது இடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் நீதி தான். யுத்தத்தில் கூட கூப்பிடுவேன், நிறையவே வரமாட்டான். ஆம்பளை போய் நாங்கள் வரமாட்டோன்னு. யுத்தத்தில் போகும்போது கிடைத்த பங்கில் வராமல் இருந்தவனுக்கு பங்கு விட்டுனாயா. நீதி நிச்சயமாய் தற்காக்கும். உன்னை நீதி உனக்கு வலது இடது பக்கம் ஆயுதமாக மாறும். இன்றைக்கி அநேக வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் நீதி செய்வதிலிருந்து என்ன செய்கிறார்கள் என்றால், நம்ம நீதி செய்வதிலிருந்து தவறும்படியாக பல வேளைகளில் பலவிதமான நெருக்கங்கள். ஆனாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக
ஆனாலும் புத்தி உணர்த்தக்கூடிய காரியத்தையும் செஞ்சிருவான். நம்ம புத்தி உணர்த்தும்படியான சில காரியத்தை செய்யாமல் போயிடுவோம். போட்டு தள்ள வேணும்னா போட்டுருவோம். ஆனால் போட்டு தள்ளாமல் செம்பு தூக்கிட்டு போயிட்டான். ஒரு இடத்துல அவனுடைய ஷாலை வெட்டிட்டு போயிட்டான். ஒரு இடத்துல ஈட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. நீ எங்கே போனாலும் சரி புத்தி புகட்டும்படியான காரியத்தை செய்தானே என்று ஜீவனுக்கு எதிர எதையுமே செய்யலை. மிகவும் அழகாய் நேர்த்தியாக செய்தான். ஆனால் மற்றவன் கூட இருக்கவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கூட இருக்கவனுக்கெல்லாம் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறுக்கு போய் பழக்க தெரியாது. இவன் பின்னாடி வந்தனே யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? மற்ற பாஸ்டரோடு இருந்தால் கூட பரவாயில்ல, இவர்கிட்ட போய் மாட்டிட்டேன் ஐயா, தாங்க முடியல. மற்ற பாஸ்டர்னா எதுவுமே சொல்ல மாட்டார். இவர் என்னத்தையாவது அவள் போய் சொல்லிவிடுறாரு. வேறு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அவன் அதில் பிறளவே இல்லை. அவன் நல்லா தெரியும், நீதி அவருடைய சிங்காசனம், அதிலிருந்து நிச்சயமாக எனக்கு அவர் என்ன செய்வார். ஆனால் நீதியை விட்டு அவனை பிறள செய்ய ஈட்டி எடுத்து குத்த போனானே அவனுக்காக பாட்டு பாடலாமா? பேய் விரட்டலாமா? நானாக இருந்தால் ஓடியே போயிருப்பேன். இந்த சும்மா இருக்கிற குருவிக்கு அதை என்னமோ போடுவானே, அது வாழை ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானேன்பேன். கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. இதெல்லாம் ரொம்ப காலமாகி போச்சு. ஆனாலும் எப்படினாலும் வந்துடும். அது அவனுடைய செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதை விட்டு இம்மி கூட நகல மாட்டான். ஆனால் யோப பேசிக்கிட்டே பேச அவன் மாறிட்டானா? டைரெக்டாக தேவனை ஹிட் பண்ணாட்டா கூட அவன் கொஞ்சம் வித்தியாசமாக என் நீதியை அடுக்கணும்ட்டான். இவன் வாயவே திறகலைங்க. அவன் நிம்மதியை கெடுத்தான், தூக்கத்தை கெடுத்தான், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கெடுத்தான். ஆனாலும் கர்த்தர் நீதி செய்வார். நீதி ஏன்னா என் மேலே ஒரு அபிஷேகம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுது என் மேலே இருக்குது. என் மேலே தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்குது. அவன் குயிக்காக போயிருந்தால் குயிக்காக முடிஞ்சிருக்கும். ஆனால் அதில் கூட அவன் என்ன செய்யலை, அவசரப்படவே இல்லை. கர்த்தர் எப்போ தருவாரோ அவனை மாதிரி ஒருத்தனை நம்ம எங்கே தேடி போனாலும். அதனால தான் அவன்கிட்ட சில குறை இருந்தால் கூட என் இருதயத்து கேட்ட தாசன்னு சொன்னார். எவ்வளோ வேணாலும் கேள்றான், நான் தர்றேன்னா. ரொம்ப யாரிடத்திலும் பேசாத விதத்தில் அவன்கிட்ட பேசினார். ஏன்னா தேவனையும் தாவீதையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை நடத்தி காண்பித்தான். முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்க. நான் இருந்த நமக்கெல்லாம் இருக்கிற நிதானமெல்லாம், நீங்களாம் நிதான பிரபுக்கள் தான். இப்போ நான் இங்கே இவ்வளோ பேசுகிறேன்ல, அவளுக்கு என் வீட்டை மாட்ட கேளுங்க, என் நிதானம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாள். இப்போ பீசல் அதனால் இப்படி தடை கஷ்டம். நம்ம நிதானத்தை இழக்கக்கூடிய இடம் வீடு தான். மற்ற இடத்துல கூட என்ன செய்வோம், பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே பொங்கிக்கிட்டு இருக்கும். வழி இல்லாமல் அவனுக்கு வழியும் இருந்தது, அவனால் செயல்பட முடிஞ்சு. ஆனாலும் கூட அவனை மாதிரி ஆகவே அவனை சந்தித்தார் கர்த்தர். இவன் தேடி சந்திக்கணும்னு கேட்டு கிடக்கான். இன்றைக்கி நம்ம நிலைமை அப்படித்தான். எங்கடா கிடைப்பார், அவர் கிடைக்கவே மாட்டார், கவலையப்படாத. ஆனால் நீதியாய் நீ நடப்பாய் என்றால் அவரே உன்னை தேடி வருவார். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா, புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்புறம் உனக்கு சமீபமாக வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு சமீபமாய்ப்பட்ட ஜாதி. அந்த தாவீது சொல்லுவான், என்னை எல்லா பக்கமுமே சூழ்ந்திருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கேயுமே, நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நீர் இருப்பீர், ரெக்கடித்து பறந்தா கூட அங்கேயும் உடைய கரமனை. அவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிறோங்க. தாவீதோடு தேவன் இருந்தார்.
ஆனால் அவனை எரிச்சல் மூட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. கூட இருக்கவனே கல் எடுத்துருவான், ஆனாலும் தேவ சமூகத்தில் போய் அமருவான். அவனோட இருந்த ஆள்லாம் எப்படி ஆள்னு நினைக்கிறிய? முறுமுறுக்கிறவன், சண்டைக்காரன், கடன்காரன், பயங்கரமான ஆளுக்கு, முரட்டு பேருங்க. ஆனால் எவ்வளவு முரடான எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எலும்பு கருத்தர் விடலை. சிக்லாக்கில் எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் கூட வந்தவனுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? வெறி கிளம்பிருச்சு. அந்த இடத்துலையும் கூட தன்னுடைய நிதானத்தை இழக்கலை. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பிரயாசப்படுறேன். அடைந்தேன்னு நான் இன்னும் சொல்லலை, அடைய பார்க்குறேன், அவ்வளோதான். சிலருடைய குணத்திலே அதுக்கு ஒரு நல்ல பழமொழி, கோபம் இருக்க இடத்துல என்ன இருக்கும்? சரி இருக்கட்டும், அப்படியாவது நம்ம தேர்த்திக்கிறதுக்கு ஒரு வழி இருக்க. நிதானத்தில் இழக்கலைங்க. தேவன் அவனை சந்தித்தார். அதில் நிறைய வசனம் இருக்குது, நேரமில்லை, நெருங்கிட்டு போகுது. அது எப்படி இருக்கும்னா அருணோதயம் போல் இருக்குமா. காலையில் தோண்டுகிற வெளிச்சம் பூமியில் இருள் மாறி அருணோதயம் போல மாறிட்டு அவனுடைய வாழ்க்கையில். அதனால தான் அவன் சொல்கிறான், இருள் என்னை சுற்றி மூடிக்கொண்டாலும் அந்த இருளே எனக்கு வெளிச்சமாய் மாறும். அவன் தேவ வார்த்தையின் மேலே நம்ப காரணம், தேவனோடு ஒரு நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு காரியம். வார்த்தையில் அதிகமாக நம்பிக்கை வச்சவன் எலியா மட்டும்தான். மோசே சொல்ல தான் சொல்லி ஆனால் நம்புவான். ஆனால் எலியா அப்படி இல்லை. என் வார்த்தையின்படி ஏண்டி என்ன வையாது, வார்த்தையில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவன் தான். புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் சுரண்டிக்கிட்டு இருக்கேன், ஆள் அம்படணும். எலியா மாதிரி ஒரு ஆளை என்னால் பார்க்கவே முடியலைங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம் பாஸ்டர், என்ன மாதிரி ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. சரி, மாற்றிடுவோம். நீதி செய்கிறவர்களை நீர் நிச்சயமாக சந்திப்பீர். ஏனென்றால் நீதி அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது. அடுத்து நான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலிருந்து 78 வசனம் இருக்குது, நேரம் இல்லை. லூக்கா 1:74. தமது ஜனமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை சந்திச்சே ஆகிடுவார். எப்படி? அதுக்கு மட்டும் அப்புறம் பார்த்து 78 வரைக்கும் வீட்டில் போய் படிச்சிங்க, நேரமே கிடையாது. நீதி செய்தால் உன்னை சந்திப்பார். ஆனால் நீதி தவறக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீதி என்ன செஞ்சு கொடுக்காத, விட்டு கொடுக்காத. கர்த்தர் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். மனுஷன் உன்னை விட்டு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு கொடுத்தாருன்னா எவன் உனக்கு ஆதரவாக இருந்தாலும் உனக்கு ஆதரவு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அநேக வேளை யாருடைய ஆதரவுக்காக தான் ஓடிட்டு தெரியும். ஆமாம், நான் உலகத்தில் மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக மேக்சிமம் ஐ டிட் இட். எவ்வளவு செய்ய முடியுமோ தியாகம் பண்ணி கூட செஞ்சு பார்த்துட்டேன். ஒரு நல்ல வார்த்தை கூட வராது வாயில். ஆனால் இதை நீ தேவனுக்காக செஞ்சு பாரு, உன் நிலைமையே வேற தான். நீதி செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை சந்திப்பார். அந்த சந்திப்பு இருள் மாறி காலை வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ நிச்சயமாக மாறும். உன் சுக வாழ்வு இப்போ ஒருவேளை உன்னுடைய வாழ்வு துளிர்க்காமல் இருக்கலாம், நிச்சயமாக சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. சுக வாழ்வு நிச்சயமாக துளிர்க்கும். ஏன்னா சுகம் தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு சுக வாழ்வு, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை. நான் வாழ்ந்து சுகித்திருந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க தேவன். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிறதுல ஒரு வழி தேவனுடைய வார்த்தை. மற்ற பிரஸ்தாபத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, அதுக்கு மேலே அது போகாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்கு முடிவே
கிடையாது. ஆகவே முடிவற்ற நிலைமையில் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வார்த்தையின்படி நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை பாதையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதன் மத்தியிலேயும் அமர்ந்து காத்திரு. தாவீதை போல நீ காத்திருப்பாய் என்றால் எவருக்கும் எட்டாத உயரத்தில் கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். அண்டியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே, ஆமாம், அவருடைய கரத்தில் இருப்பது நமக்கு ஆசீர்வாதமான கரம். அந்த கரம்தான் நமக்காக என்ன ஏற்று இருக்கிறது? ஆணியேற்ற கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், நம்மை தூக்கி சுமக்கிற, பிடித்து வழி நடத்துகிற கரம். அந்த கரம் நிச்சயமாக நம்ம விட்டு நீதி செய்ய பிரயாசப்படுங்கள். அநீதியை வெறுத்து தீமையை வெறுத்து நீதி செய்ய பிரயாசப்படுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலிருந்து நீங்கள் அநீதியை விட்டுவிட்டால், நீதி செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை சந்திப்பார். உன்னை ஒரு நாளும் கைவிடவே நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது தமது ஜனத்தை கர்த்தர் சந்திப்பார். தாவீது ஒரு நாளும் தேவனால் மீட்டு கொட்ட நிலைமைக்கு அப்புறம் ஒரு நாள் வேறு ஜனமாக மாறவே கடைசி மட்டும் தேவனுடைய இருதயத்துக்கேட்ட அவர் கொடுத்த சாட்சி அதுதான். நான் அவனுக்கு பொய் சொல்ல மாட்டேன், நான் அவனுக்கு சொன்னதை செய்து முடிக்க மட்டும் என் கரம் அவனோடும் அவனுடைய சந்ததியோடும், ஒருவேளை அவன் சந்ததி விலகினாலும் கூட நான் தண்டனையின் பிறம்பினால் அவர்களை திருத்தி அந்த அரசாட்சி அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன். ஆகவே தாவீது விதைத்த விதைகள், தாவீது செயல்பட்ட விதம் தேவனுக்கு உகந்த விதமாக இருந்தபடியால் கர்த்தர் தாவீதின் வேராய், தாவீதின் சிங்காசனமாய், தாவீதின் திறவுகோலாய் இருந்தவர் இன்றைக்கும் நமக்கு இருப்பார். தாவீதின் ராஜாவாக மட்டும் இல்லை, அவர் நம்முடைய ராஜாவாகவும் என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர். தமது ஜனத்தை, இப்போ நீங்கள் யாருடைய ஜனமாக இருக்கும்? சும்மா உங்களை அவர் ஜனமாக மாட்டினார், வேலை குறையும் கொடுத்து மீட்டு எவ்வளவு சொல்லணுன்னா பாடுகளை பட்டு உங்களை அவருடைய ஜனமாக. ஆனால் டக்குன்னு போய் வேறு பக்கம் நின்றுறோமே. அங்கே சர்ச்சுக்கு வந்தால் யார் ஜனம்? இந்த வாசலை விட்டு வெளியே போட்டால் நாங்கள் என்ன ஜனம்? ஆமாம், இங்கே இருக்க மட்டும் பாஸ்டர் absolutely we will be the chosen inheritance of God as long as we are inside the tabernacle. ஆலயத்துக்குள்ளே இருக்க மாட்டோம், இங்கே இருக்க மட்டும் தானே, இங்கே தானே அவர் எங்கேயும் இருப்பேன்றார், கடைசி மட்டும் இருப்பேன்ருக்கார். ஆகவே அவர் என்றென்றைக்கு உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறபடியினால அவருடைய ஜனமாய் நாம். அப்போ அவருடைய வழிகளில் நடக்கவில்லை என்றால் வேதம் சொல்லு, சொந்தமானவரிடத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ நீ வெளியே போடான்ட்டான். அவர் புறஜாதிகளுக்கு நேராக இன்றைக்கி சொந்தமாக்கின ஜனம், அன்னைக்கு சொந்தமான ஜனம் உறவில் வந்தது, இன்றைக்கி கிரயமாக மாற்றி நம்மை போல மாம்சம் எடுத்து வந்தவர். இதை நம்ம தள்ளினோம்னா அது ரொம்ப கஷ்டமே. ஆகவே அவருடைய ஜனமாக இருந்தால் நிச்சயமாய் சந்திப்பார். நிறைய வசனம் இருக்குது, இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஆகவே இதோடு நான் இந்த பகுதியை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நிறைவின் இறுதியாக மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய பிரஸ்தாபம் அவர் உண்டாக்கின காரியங்களின் மூலமாக, படைத்த படைப்புகளால் படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்தார். அதிலே ஒரு வழி, ஒரு நிலைமை வார்த்தையின் மூலமாய் அவர் பிரஸ்தாபப்படுகிற ஒன்று. அந்த வார்த்தையினால் பிரஸ்தாபப்படுகிறதற்கு முடிவே வார்த்தையில் ஆரம்பித்தார். வார்த்தையில் தான் உலகம் என்ன செய்ய போகுது? என் வார்த்தையின்படியே தீர்ப்பு செய்வேன் என்று ஆகவே எல்லாமே அது வார்த்தைகளை ஓடுறதுனால அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் காணப்படுவோம் என்றால்
இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பிரஸ்தாபப்படும் போது உன் வாழ்க்கை என்ன கஷ்டத்தின் பாதையிலே நடந்தாலும் தான் தாவி சொன்னான், நான் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதை உருவ நடந்து என்னால் நான் பலத்தின் மேலே பலனடைந்து தேவ சந்நிதியிலே என்னாலே காணப்பட முடியும். ஆகவே இந்த உயர் நிலைமைக்கு கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம், வார்த்தை தெரிவதல்ல, தெரிவது பயந்தரவே, அந்த வார்த்தை கிரியையாய் வெளிப்படுவதற்கு நம்ம லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே உங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள் வைத்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கும்ல நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய், இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தாவீதுக்கு வார்த்தையின் மூலமாய் உம்முடைய கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்தி உலகம் முடிவு வரைக்கும் அவனுக்கு அவன் சந்ததிக்கு கிருபை செய்தவர். இன்றைக்கு தாவீதின் பேராய் எங்களுக்காய் வந்து எங்களையும் உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் பாதுகாத்து கொள்ளத்தக்கதான வழியை ஏற்படுத்தினபடினாலே துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு பின்னாக நடந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுதந்திரித்து கொள்ளட்டும், உலகம் அவர்களை அறியட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாம் எங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.